இன்னைக்கு வந்து 100 நாள் வேலைய வேணும். எங்க மக்கள்லாம் 100 நாள் வேலைய நம்பி மட்டும் தான் இருக்காங்க. அந்த மக்கள் 100 நாள் வேலை வேணும்னு வரும்போது, ஒரு மனு குடுக்க வரோம்னா, மாவட்ட ஆட்சியாளர் பார்த்தோம். மாவட்ட ஆட்சியாளர் இல்ல. டிஆர்ஓ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். டிஆர்ஓவ பார்த்தோம். அவங்க சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பதில் இல்ல. நீங்க வேற ஆஃபீஸ் போய் பாருங்க. அவங்க பதில் சொல்லுவாங்கன்ட்டு. அவங்க சரி அந்த ஆஃபீஸ் போனா, அங்கேயும் கூடுதல் ஆட்சித்தலைவர் இல்ல. இப்போ அதனால மக்களுக்கு 100 நாள் வேலைங்கிறது திண்டாட்டமா இருக்குது. 100 நாள் வேலை இல்லைன்னா, அவங்க மக்கள் அன்றாடம் வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வரப்போற மழை காலம். மழை காலத்துக்கு முன்னாடியே நம்ம வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். அந்த இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொன்னு குறிப்பா பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் வில்லேஜ்ல கேவிடி கலைஞர் கனவு இல்லம் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. எல்லா வில்லேஜ்லயுமே வந்து வீடு கட்டுறதுக்கான ஆயத்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. எங்க வில்லேஜ்ல தெற்குப்போயூர் வில்லேஜ்ல வந்து கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வந்து இன்ன வரைக்கும் ஆரம்பிக்கல. கேட்டா கிராம சபை கூட்டம் போடுன்றாங்க. கிராம சபை கூட்டம் நாங்க போடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு மெம்பர், ஊராட்சி பொதுமக்கள் எல்லாரும் தயாரா இருக்கிறோம். கூட்டமும் கூடுறோம். கூட்டம் கூட்டினாலும் அதை நடத்த விட மாட்றாங்க. கேட்டா காவல்துறை பண்ணக்கூடாதுன்றாங்க. அது 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 நிறைவேறினா தான் நாங்க வந்து இந்த மழை காலத்துக்குள்ள வீடு கட்ட முடியும். அ அப் அப்புறம் 2 முறை நாங்க வந்து கூட்டத்த கூட்டுனோம். அப்பயும் அத வந்து ரத்து பண்றாங்க. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர பார்க்க வந்தோம். அவங்க இல்ல பார்க்க முடியல. அடுத்தபடியா அவங்க டிஆர்ஓ அவங்கள பார்க்க வந்தோம். அவங்க வந்து மனுவ பார்த்து அத சரியா படிச்சு கூட பார்க்கல. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க நீங்க வந்து ஏசி சார போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுவுல வந்து எதுவுமே அவங்க பதிலே சொல்லல. இவ்வளோ மக்கள் வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. அன்றாடம் இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தாலும் கூட, இன்னைக்கு கொத்தனார் வேலைக்கோ, இல்ல மற்ற விவசாய வேலைக்கு போயிருந்தாலும் கூட, இன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் கிடைச்சிருக்கும். அதையும் விட்டுட்டு தெற்குப்பேரூர் ஊராட்சியிலேருந்து 15 கிலோமீட்டருக்கு அப்பால பஸ் ஏறி வர அளவுக்கு நாங்க அந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ தூரம் வந்துமே அந்த டிஆர்ஓ வந்து மேடம் வந்துட்டு அத ரெஸ்பான்ஸா அவங்க வந்து காது குடுத்து கூட கேட்கல.